ஹாய் வணக்கம். சுவையான கோழி இறைச்சி குழம்பு சமைக்கலாம் வாங்க. குழம்பு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள்: கோழி இறைச்சி 1 கிலோ சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கறிமிளகாய் தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சின்ன சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, ரம்பையில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கு, 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்குது, தேசிக்காய் 1, ஏலம் கருவா சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் வளமையாக நாங்கள் பாவிக்கிற எண்ணெய். இதில் இந்த கோழி இறைச்சியில் வளமையாக நாங்கள் பாவிக்கிற கறிமிளகாய் தூளை போட்டு தேவைக்கேற்ப உப்புத்தூள், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகு தூள் சிறிதளவு, எல்லாத்தையும் போட்டு இறைச்சியோட பிடிபடுற அளவுக்கு நாங்கள் நன்றாக பிரட்டி 10 நிமிடம் ஊற வைப்போம். அப்போ நாங்கள் அந்த இறைச்சியை இதெல்லாம் போட்டு ஊற வைக்கிற டைம் உப்பு, மிளகுத்தூள், கறிமிளகாய் தூள் எல்லாம் அதோட பிடிபட்ட மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நாங்கள் பிரட்டி மூடி வச்சுட்டு இப்போ வாங்க இந்த கறியை சமைக்கலாம். இப்போ நான் இந்த கோழி இறைச்சி சமைப்பதற்கு மண் சட்டியை தான் எடுத்திருக்கிறேன். இப்போ மண் சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு சட்டி வேகினதும் நாங்கள் எண்ணெயை விடலாம். இப்போ சட்டி சூடாகிட்டு நாங்கள் பாவிக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டில் சின்ன சீரகத்தை அதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். அடுத்ததாக கறிவேப்பிலையும் ரம்ப இலையையும் போடலாம். ரம்ப இலையும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கு பிற்பாடு நல்லா பொரிய விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுத போடலாம். கறிமிளகாய் 2 கட் பண்ண கறிமிளகாயை போடுவோம். அதுக்கு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நாங்கள் வெங்காயம் பொன்னிறத்துக்கு வரும் வரையும் அதோடக்கா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். வெங்காயம் நன்றாக வதங்கிட்டு இப்போ நாங்கள் ஏலம் கருவாயும் இதோட ஆட் பண்ணி வெட்டி வச்ச 2 தக்காளியையும் இதோட கட் பண்ணி நாங்கள் போட்டு வதக்குவோம். இப்போ நன்றாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படி நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கப்பட்டு வந்ததும் நாங்கள் பிரட்டி வச்ச கோழியை இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளுவோம். இந்த கோழியை நாங்கள் பிரட்டக்குள்ளே அநேகமாக இந்த கோழியை சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் மிளகாய் தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூள், இந்த மசாலா முழுதும் அதோட பிரண்டு ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். பெரிய பெரிய துண்டுகளை நாங்கள் கட் பண்ணோம்னு சொன்னால் அந்த எல்லா புளிகளும் புளி அதுகள் புளிப்படுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முழுதும் சின்ன நவட்டி நாங்கள் இது பண்ணபடியாக இந்த இறைச்சியில் எல்லாம் கணக்கு. இப்போ 10 நிமிஷம் பிரட்டி வச்ச கோழியை பார்ப்போம். நன்றாக கொதிச்சிருக்குது, நல்ல ஒரு மணத்தையும் சுவையையும் கொடுக்குது. இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த கோழி இறைச்சி இதே மாதிரி சமைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால்
நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும், சாப்பிட்றதுக்கு நல்ல இதமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உப்பு புளியெல்லாம் பிடிப்பட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மணமாகவும் நல்ல சுவையாக இருக்குது. இன்னைக்கு இப்படி நீங்களும் ஒரு சின்னனாக இறைச்சியை கட் பண்ணி இதே மாதிரி முறையில் நீங்கள் இறைச்சி கறி சமைச்சு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஓகே மக்களே, இப்போ வந்து கறி ரெடி ஆகிட்டுது. அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் தேசிப்பிளி வந்து அதோட ஆட் பண்ணி விடுவோம். தேசிப்பிளியை ஆட் பண்ணி விட்டு நாங்கள் இந்த கறியை இறக்கி எடுப்போம். இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே மக்களே, நாங்கள் வந்து இறைச்சி கறி சமைச்சு வடிவாக சாப்பிடுவோம் என்று எடுத்துருக்கிறோம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்று கூறிக்கொள்கிறேன். பாய்.